தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அதிமுக மாவட்ட பிரதிநிதி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உட்கட்சி பூசலில் ஏற்பட்ட மோதலில் கொலை நடந்ததா? போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள மேலநீலிதநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெளியப்பன். அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக உள்ள வெளியப்பன் காலை தனது வீட்டருகே நடைப்பயிற்சி சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த ஒரு கும்பல் வெளியப்பனை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டது. அரிவாள் வெட்டில் பலத்த காயமடைந்த வெளியப்பன் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து விட்டார். தகவலறிந்து விரைந்து வந்த பனவடலி சத்திரம் காவல்துறையினர் வெளியப்பன் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை நடந்த இடத்தில் மாவட்ட எஸ்பி ஸ்ரீனிவாசன் நேரடியாக விசாரணை நடத்தினார். வெளியப்பனின் மனைவி மாரிச்செல்வியும் அதிமுக ஒன்றிய துணைத் தலைவியாக பதவி வகித்து வருகிறார். இதனால் வெளியப்பன் கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்ததும் ஏராளமான அதிமுகவினர் சம்பவ இடத்தில் குவிந்து விட்டனர். இதனையடுத்து மேலநீலிதநல்லூர் கிராமத்தில் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் பலப்படுத்தப்பட்டன. உட்கட்சி பூசலில் ஏற்பட்ட மோதலில் வெளியப்பன் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் பரவியதால் போலீசார் அந்த கோணத்தில் விசாரணை நடத்தினர். 2 மாதங்களுக்கு முன்பு அதே ஊரில் நடந்த கோவில் திருவிழாவின் போது வெளியப்பனுக்கும் பாலமுருகன் என்பவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அப்போது பாலமுருகனை வெளியப்பன் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அவமானமடைந்த பாலமுருகன் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெளியப்பனை வெட்டி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பேரில் பாலமுருகனை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக மாவட்ட பிரதிநிதி பட்டப்பகலில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மேலநீலிதநல்லூர் கிராமத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.